கார்டனில் இன்றைக்கி கொய்யாக்காய் காய்ச்சிருக்குதுங்க. அதை அறுவடை பண்ணிக்கலாம். அன்றைக்கி ஒரு 2 கொய்யாப்பழம் பறித்தோம். இது வரமாட்டேங்குதே, கொஞ்சம் மாவு பூச்சி தொல்லை அதிகமாக இருக்குதுங்க. ஆனால் பழம் நல்லா திரண்டுருக்கு. கொய்யா மரத்துக்கிட்டேயே சுண்டைக்காய் நல்லா காய்ச்சி கிடக்குது. அடுத்த டைம் பறித்து புளிக்குழம்புக்கு ரெடி பண்ணிட வேண்டியதானுங்க. வரும்போதே ஒரு கத்தி ஒரு சிசரோடு வந்துடுறது. பப்பாளி மரத்தில் அந்த பழம் பாருங்கள் நல்லா பழுத்துருச்சு. இங்கே ஒன்று பழுத்துருக்குது. போய் அந்த சைடு பறிச்சுட்டு வந்துடுறேன். இந்த பலூன் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக பெருசாக பூத்துருக்குதுன்னு. ஆனால் சீக்கிரம் வாடிடுதுங்க. நான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல. நம்ம ஒரு மாஞ்செடி வச்சோங்க, பழம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு விதை ஒரு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இந்த இலை பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இது என்ன வெரைட்டின்னு தெரியலிங்க. கிட்டத்தட்ட 1 முழம் இருக்குது. இவ்வளோ பெரிய இலையாக இருக்குங்க. என்ன வெரைட்டின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பழம் அந்த பக்கத்து பார்க்க அருமையாக இருந்ததுங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா யாரோ சாப்பிட்டாங்க. கவனித்து பாருங்கள், உள்ளே எத்தனை எறும்பு ஊறிட்டுருக்குன்னு. சாப்பிட்டோம். அவங்களுக்கு ஒரு பழம். இந்த அந்த மரம் ஏற்கனவே அவங்களுக்கு தாங்க, பறவைகளுக்கு ரொம்ப ஹைட்டு. ஏணி வச்சா கூட எட்டாது. கூட இப்போ இந்த பழமும். டெசர்ட் ரோஸுங்க, நல்லா அழகாக பூத்துருக்கு. செடி நிறைய. இது உடச்சி வச்சாவே வளர்ந்துருங்க. இந்த ஸ்டார் ஃப்ரூட் மரம்லாம் ரொம்ப பெருசாகிடுச்சு பாருங்களேன். பழங்கள்லாம் மேலே இருக்குது. பறிச்சோன்னா கீழே விழுந்து உடஞ்சி போயிருதுங்க. அதுக்காக இங்கே பாருங்கள், இது வந்து ஃப்ளவர் பொக்கே மாதிரி நம்ம ஆணி அடித்து மாட்டிக்கிற மாதிரி விற்கிது இல்லைங்களா. 15 ரூபாய்ன்னு வாங்கினுங்க. அதில் ஒரு குச்சி கட்டி உள்ளே ஒரு கம்பி கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதில் வச்சு பழத்தை இழுத்தோம்னாவே அடிபடாமல் பழங்கள் கிடச்சிருதுங்க. இப்படி தான் நான் ஈஸியாக ட்ரை பண்ணி பழங்களை பறிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்களேன், இந்த இப்படி வச்சு உள்ளே வச்சு இப்படி தெளித்தாவே பழங்கள் வந்துடுதுங்க. இதோ அடிபடாமல் பழங்கள் உள்ளே வந்துடுதுங்க. ஈஸியாக பழங்களை நம்ம பறித்து எடுத்துக்கலாம். ஆரஞ்சு மரம் தாங்க திருப்பி இப்படி பூத்துருக்கு. மரம் ஃபுல்லாகவே பூ இருக்குது பாருங்கள். இப்படி நம்மளோட ஆரஞ்சு மரம் எப்படி பூ பூத்துருக்கு பாருங்கள். ஃபுல்லாக பூ வச்சுருக்கு. மல்லிகைப்பூ பூ விடவே நல்ல வாசங்க. நீங்கள் வேணால் செடி வாங்கி வச்சு பாருங்களேன். அதுவும் வீட்டுக்கு பக்கமாக வச்சுக்கோங்க. மனம் செமையாக இருக்கும். ஆரஞ்சு பழம் அப்பப்போ பறித்து சாப்பிட்டே இருக்கலாங்க. இந்த மரம் கோவிச்சுக்காதீங்க. செடிகள் இல்லை சீட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு பெரிய பெரிய முள்ளாக வரும். இது நானே ஏர் லேயர் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். நிறைய ஃபெயிலியர் ஆயிரும். 1 2 தாங்க சக்ஸஸ் ஆகுது. ஆனால் இந்த மரம் பெரிய மரத்துலேருந்து ஏர் லேயரிங் போட்டு எடுத்து வச்சது. நீங்களும் எங்கே பக்கத்தில் இருந்தால் நர்சரியில் கிடைக்குதுங்க. 100 150 ரூபாய்க்கே கிடைக்கிது. நீங்கள் கொரியர் சார்ஜ் அனுப்பி எல்லாம் வாங்குறத விட நேரடியாக போய் ஒரு நர்சரியில் வாங்கினீங்கன்னா ஈஸியாக கிடைக்குங்க. செலவு வைக்க வேண்டாங்கிறதுக்காக தான் நான் அதை எதையும் சொல்லலை உங்களுக்கு. ஆரஞ்சு பழ மரத்துலேருந்து பழமாக இருக்கிறத மட்டும் பறித்து எடுத்து வச்சுங்க. இதுவுமே காயாக பறித்தோம்னா ரொம்ப புளிக்குது. நல்லா பழுத்துருச்சுன்னா தாங்க டேஸ்ட் ஆரஞ்சு ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். இதான்னு தெரில, பழம் ஃபுல்லாக பறிச்சுட்டு இன்றைக்கி காய் இருக்குது. ஃபுல்லாக பூ வச்சுருக்கு பாருங்களேன். தயவு செய்து இந்த மரத்தை வாங்கி வைங்க. குழந்தைகளுக்கு டெய்லியுமே விட்டமின் சி கிடைக்கணும். கிடைச்சதுன்னா சளி பிடிக்காதீங்க. இரும்பு சத்து அப்போ தான் வந்து உடம்பு ஏற்றுக்கும். விட்டமின் சி உடம்புல இருந்தால் இரும்பு சத்து வந்து உடம்புல அக்செப்ட் பண்ண முடியும். அப்போ முடி கொட்டுறது எந்த பிரச்சனையுமே வராதுங்க. அதனால் ஆரஞ்சு டெய்லியுமே எடுத்துக்கணும். அப்புறம் திட்டாதீங்க. இங்கே பாருங்களேன், எனக்கு இடம் இல்லை பந்தல் போடுற அளவுக்கு. எல்லாம் நிழல் விழுந்துருச்சு. பப்பாளி மரத்துக்கடியில் ஒரு 5 6 சட்டி மண்ணை கொட்டி ட்ராகன் ஃப்ரூட் செடி வளர வைக்கிறதுக்காக வச்சேன். அதுலேயே பாவக்காய் கொடியும் விதை போட்டேங்க. சரி, பப்பாளியில் எப்படி பாவக்காய் படரும்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், 2 துளசி செடி இந்த பனிக்கு வாடிடுச்சுங்க. அந்த பக்கம் வெளி பக்கமாக அதை எடுத்து இப்படி கட்டி விட்டுட்டேன் பப்பாளி மரத்தில். அதில் பாவக்கொடி தலையுதுங்க. நீங்களும் இடம் இல்லைன்னு சொல்லாமல் இந்த மாதிரி சின்ன ஏதாவது யோசிச்சோம்னா நம்ம செடி வளர்த்திடலாங்க. காய் அறுவடை பண்ணிக்கலாம். பாவக்காய் வந்து பூக்கு வந்துருச்சு. எலுமிச்சம்பழம் மரத்துலேயும் நல்லா காய் வைக்குதுங்க. இதோ ஒரு பழம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். நம்மளது நல்ல பெரிய காய்ங்க. கிட்டத்தட்ட சாத்துக்குடி மாதிரி இருக்குது. இந்த தடவை நிறைய பூ வச்சுருக்குங்க. மரம் நிறைய அங்கே ஒன்று இங்கே ஒன்று
பழமாக இருக்குது. ஆனால் பூ நிறைய இந்த டைம் வச்சுருக்குங்க. காரணம்னா பாருங்க, இப்படி வட்டைப்பாத்தி எடுத்து நல்லா மரத்தை சுற்றியும் தண்ணி விடுறேன். அது தண்ணி எதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்களேன். வீட்டில் சேமித்து வச்சுருக்கிறேன். இந்த தண்ணியில் இப்படி மூடி வச்சிடணும். அப்புறம் அதில் தண்ணி கலந்ததை இந்த மாதிரி மரங்களுக்கு இப்படி வட்டைப்பாத்தி எடுத்து கொடுக்குறோங்க. பாருங்கள், வெள்ளையாக தெரியுது பாருங்கள் அதோட நுரைகள். வீட்டு வேஸ்ட். ஆமாங்க, வெள்ளை நாவல் மரம் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. வாங்கியிருந்தேன். ஒட்டு செடி தான். உடனே பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்களேன். இதோ இலை நல்லா இந்த மாதிரி பெருசாக அகலமாக இருக்குங்க. நீங்களும் இந்த வெரைட்டி இடம் இருந்துச்சுன்னா தோட்டம் இருக்கிறவங்க வாங்கி வைங்க. வெள்ளை நாவல் ரொம்ப மருத்துவ பலன் அதிகம்னு சொல்கிறாங்க. நம்ம திருச்சூர்லேருந்து ஒரு குடம்புளி செடி வாங்கிட்டு வந்தோங்க. கேரளாவில் நர்சரியில் செடிகளோட விலை கம்மியாக இருக்குதுங்க. இவ்வளோ பெரிய குடம்புளி செடியே 500 ரூபான்னு தாங்க வாங்கிட்டு வந்தேன். இங்கே ஆன்லைன்லாம் ஜாஸ்தி சொல்கிறாங்க. பூ வச்சுருக்கு பாருங்கள், குடம்புளி காய் வச்சுருக்குது. நம்ம நிழல் இருக்கிற பகுதியில் நடவு செஞ்சுக்கலாம். குடம்புளி கூட நம்ம ஊரில் வருங்க. ஆனால் நான் க்ரோ பேக்கில் வளர்த்துட்ருக்குறேன். இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நான் தரையில் நடவு செஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகளை வாங்கி நம்ம வளர்த்துட்டு இருந்தோம்னா இடம் இருக்கும்போது நம்ம பெருசாக நடவு செஞ்சு வளர்த்திடலாங்க. ஒரு எலுமிச்சம் பழத்தையும் வச்சிட்றேன். அடுத்து வாட்டர் ஆப்பிள் மரத்துக்கு போகலாங்க. நம்ம பழம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோமோ இல்லையோ, குருவி கண்டுபிடிச்சி உடனே எடுத்துகிட்டு போயிடுதுங்க. அதனால் சின்ன சின்னதாக இருக்கும்போதே கொஞ்சம் பறிச்சிடணும். பறித்து கீழே போட்டுருது. இந்தா ஒரு கத்து போதுங்க. இன்றைக்கி மரம் ஃபுல்லாக காயும் பிஞ்சுமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொத்து கொத்தாக இருக்குது. ஆனால் இந்த காயவே கடிச்சு போட்டுருதுங்க நிறையா. இந்த மாதிரி பாதி பாதியாக. சரி, அவங்களும் சாப்பிட்டுமே. நம்ம இன்றைக்கி தேவையான அளவுக்கு மட்டும் பறிச்சாச்சுங்க. இதுதான் நம்ம கார்டனோட கிரவுண்ட் கார்டனோட அறுவடைங்க. பழமரங்கள் வச்சுருக்குறோம். ஒரு பப்பாளி, 2 கொய்யாப்பழம், கொஞ்சம் ஆரஞ்சு, பச்சை மிளகாய், வாட்டர் ஆப்பிள் கொஞ்சம், ஸ்டார் ஃப்ரூட் கொஞ்சம், ஒரு எலுமிச்சை. இது இன்றைய அறுவடைங்க. இயற்கைக்கு நன்றி.